திருமந்திரம் 6ஆம் தந்திரம் 1576வது மந்திரம் என்று நாம் சிந்திக்கின்றோம். எல்லா உலகிற்கும் அப்பாலோன் இப்பால் ஆய் நல்லார் உள்ளத்து மிக்கு அருள் நல்கலால் எல்லாரும் உய்ய தொண்டு இங்கே அளித்தலால் சொல்லார்த்த நல்குரு சுத்த சிவமே அப்படின்னு ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டான விஷயத்த ரொம்ப எளிமையா சொல்றாரு. முதல் வரைக்கு பார்த்தோம்னா அண்டசராங்களுக்கெல்லாம் மேல இருக்கிறார், எல்லா உலகங்களையும் கடந்து எட்டாத உயரத்துல, இட்ஸ் இன்ஃபினிட்டின்னு கூட சொல்லலாம் நாம. அப்ப அந்த இடத்துல உயரத்துல இருக்கின்ற ஒருத்தர் முன்னாடியே சொல்ற மாதிரி இவங்க தேடி போனாங்க இல்லைங்களா, கிடைக்காத அவ்வளவு சிந்தனைக்கு எட்டாத உயரத்துல இருந்தாலும் இந்த உலகத்திலும் இருக்கின்றார். அந்த பரம்பொருளானது இந்த உலகத்திலும் இருக்கின்றார். எப்படி இருக்கின்றார்? உண்மையான நல்ல இதயங்களின் உள்ளத்தில் இருந்து அளவற்ற அருள்களை பொழிந்து கொண்டிருக்கின்றார். நல்ல ஒரு உண்மையை சொல்றாருங்க. அப்ப அவருடைய கான்செப்ட் என்ன அப்படின்னோம்னா, இந்த உலகில் அனைத்து உயிர்களும் துன்பம் நீங்கி நல்ல கதியை அடைய குருவாக அருளுகின்றார் அப்படின்னு சொல்லி, அப்பேற்பட்ட அந்த மாபெரும் பரம்பொருள் யாருன்னா சிவபெருமான் அப்படின்னு நமக்கு சுத்தி வளைச்சு திருப்பி அதிகாரத்துல நிறுத்துறாரு. அப்ப எல்லாமாக கடந்து இருக்கின்ற இறைப்பெரும்பொருள் நம்மகிட்டையும் இருக்கிறார், பக்கத்திலும் இருக்கிறார், நம் உள்ளத்திலும் கொண்டு வர முடியும். எப்படி கொண்டு வர முடியும்? கண்ணாடி போன்ற பளிங்கற்களாக நம்ம இதயம் இருக்க வேண்டும், மும்மலங்கள் நீங்க வேண்டும். அப்படின்னா நம்ம உள்ளத்திலிருந்து அருள் புரிந்து கொண்டிருக்கின்றார். அவருடைய திங்கிங் என்னவாக இருக்கின்றது என்று சொன்னாலும், அனைத்து உயிர்களுக்கும் துன்பம் நீக்கி நல்ல கதியை கொடுக்கக்கூடிய குருளாக ரெடியா இருக்கின்றார். எப்படி மழை பெய்யுதுன்னா அந்த மழையை நம்ம பெற்று சேமித்து வைக்கிறது நம்மளுடைய திறமையோ, அதே மாதிரி பொழிகின்ற அருளை பெற்று நம்மை வளமாக்கி கொண்டு அவனுடன் சேர்வது நம்முடைய திறமையும் நம்மளுடைய ஊழ்வினையும் அவனுடைய திருவருளும் இருக்கின்றது என்பதை நினைத்து இந்த களத்தை கௌரி அம்மா அவரிடம் ஒப்படைக்கின்றேன். மிக்க நன்றி. நன்றிங்க, நல்ல விளக்கங்க, மிக்க நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி, ஓம் திருமூலர் திருவடி போற்றி, ஓம் நம சிவாய. திருமந்திரம் 1576. எல்லா உலகிற்கும் அப்பாலோன் இப்பாலாய் நல்லார் உள்ளத்து மிக்கருள் நல்கலால் எல்லோரும் உய்ய கொண்டிங்கே அளித்தலார் சொல்லார்ந்த நற்குரு சுத்த சிவமே. Translation: A being beyond the universe and beyond the beyond, one who bestows the abundant grace on the good-natured, one who favors redemption here and now to all. He is the pure Saivam, who is the Sadguru beyond words. எல்லா உலகிற்கும் அப்பாலோன் இப்பாலாய். அப்பாலோன்னா த பியாண்ட் சொல்றாங்களே, எட்ட முடியாத இடம் வரைக்கும் இருக்கிறவர். அதே சமயம் இப்பாலா இங்கேயும் இருக்கிறவர், எங்கேயும் இருக்கிறவங்க அப்படின்றத. எல்லா உலகிற்கும் பிரபஞ்சம் தாண்டி தாண்டி அந்த அளவுக்கு விரிந்து இருக்கிறது. இங்கேயும் அங்கேயும் இருக்கிறதா பார்க்கலாம். இல்லை அப்பாலுக்கு அப்பாலாய்பாங்க இல்லையா, அதை இப்படி பிரிச்சிருக்கலாம். எட்ட முடியாத தூரம் வரைக்கும் இருக்கிறாங்கன்னா இங்கேருந்து தான் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சு இருக்கிற விஷயம். அதுதான் சிவம், அதுதான் சொல்லார்ந்த நற்குரு சுத்த சிவமே. அந்த 4வது வரி சொல்லுது இல்லையா, அந்த இது என்னன்னா, சொல்லார்ந்தனா ஆர்ந்தனா நிறைந்த, இப்போ மனமார்ந்த நன்றி சொல்கிறோம் இல்லையா, ஆர்ந்தனா நிறைந்த முழுமையான மனம் முழுக்க அந்த நன்றி உணர்வோடு சொல்கிறோம் அப்படிங்கிறது. அதுமாரி சொல்லார்ந்த அப்படின்னா இங்கேயும் அதையும் தாண்டி, அந்த சொல்லையும் தாண்டி, வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அதுவும் நிறைஞ்சு போச்சு. அதையும் தாண்டின ஒரு, எப்படி அப்பாலுக்கு அப்பாலாக இருக்கிற மாதிரி
அனைத்தையும் தாண்டி நிற்கிற மாதிரி அந்த சொல்லியும் அதுக்குள்ள வராது. அந்த அளவுக்கு நற்குரு யாருன்னா சுத்த சிவம் தான். நமக்குள்ள இருக்கிற இங்க குருன்றது அவங்கவங்களோட பார்வைப்படிதான். அந்த குரு எப்படி பார்க்குறாங்களோ, அவங்க ஸ்தூலமா இருக்கிறவங்களா இருக்கலாம், சூட்சமா இருக்கிற குருவா இருக்கலாம். என்னோட பார்வையில வந்து எனக்கு இறைவன் நமக்குள்ள இருக்கிற அந்த குருவாக இருக்கிற இறைவன் தான். அந்த ஆன்மா தான் குருவா இருக்கு. நந்திதேவர் தான் குருவா இருக்கார். திருமூலர் தான் குருவா இருக்காரு. அது ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவங்க குருவை தான் சொல்றாங்க. அவங்க எந்த குருவா இருந்தாலுமே சரி, சூட்சமா இருந்தாலும் சரி, ஸ்தூலமா இருந்தாலும் சரி, நீங்க பார்க்குற நீங்க வெளியில வச்சிருக்க குருவாலும் சரி, அவங்க சிவத்தை அடைஞ்சிட்டாங்கனாலே அவங்க சிவமாக தான் இருக்காங்க. அந்த சுத்த சிவமாக இருக்கிற குருவா இருந்தா, அவங்களும் சிவமாக தான் இருக்காங்க. அவங்கள வந்து வார்த்தையில சொல்ல முடியாது. அவங்களோட இது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அவ்வளவு நன்மை செய்றவங்க அப்படிங்கிறத சொல்றாரு. எப்படி நன்மை செய்றவங்கன்றத 2வது வரியில வந்து, "நல்லார் உள்ளத்து மிக்கருள் நல்கலால் எல்லோரும் உய்யக் கொண்டிங்கே அளித்தலார்." இது சொல்லுவாங்க இல்லையா? "உலகம் உய்ய உத்தமர் சிறக்க." இவர் அருணகிரிநாதருக்கு முருகர் அந்த டயலாக் மாதிரி. "உலகம் உய்ய உத்தமர் சிறக்க." இதுக்கு முன்னாடியும் இந்த மாதிரியான வார்த்தை திருமந்திரத்துல வந்திருக்கு. நம்ம பார்த்துருக்குறோம். இந்த உலகத்துல இருக்க அனைத்து உயிர்களும் மேம்பட தான். இங்க எந்த உயிர் எந்த எந்த உடம்பு எடுத்துட்டு வந்திருந்தாலும் சரி, ஒரு பூச்சியாக வந்திருந்தாலும் சரி, மானா வந்தாலும், மாடா வந்தாலும் சரி, எந்த உயிர் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறோ, அது மனிதனாக இருந்தாலும் சரி, தான் மேம்படணுங்கிறதுக்கு தான். அதனால இந்த எல்லோரும் அடுத்தடுத்த நிலைக்கு போகிறதுக்கு தான் அந்த அந்த உருவம் எடுத்து, அந்த வினைகளை தீர்த்து, அந்த மாரி ஒவ்வொன்னா படிநிலையா தான் போயிட்டுருக்காங்க. அந்த இதுக்காகவும், "நல்லார் உள்ளத்து மிக்கருள் நல்கலால்." நல்லார் உள்ளத்து. இது வந்து அடுத்த ஸ்டேஜ். அதாவது உலகியல்ல இருக்கும்போது அந்த மனிதனாக இருந்து நம்ம பார்க்குற விஷயங்கள் இருக்கு இல்லையா? அப்புறம் நல்ல நல்ல உள்ளத்துல இருக்கும்போது என்ன, ஃபர்ஸ்ட்டு நார்மலா இருக்கும்போது அந்த ஈகோ பேஸ்ல இருக்கும்போது, நம்ம வந்து கெட்டதையும் பார்ப்போம், நல்லதையும் பார்ப்போம். அந்த நல்ல உள்ளம்னு வரும்போது நல்லது செய்யணும், நல்லத பார்க்கணும், நல்லது நல்லதுன்னு போயிட்டுருப்போம். அது அடுத்த நிலையில தான் அந்த ஆன்மான்ற பார்வை வரும்போது, இன்னும் சுத்தமாகும்போது தான் அந்த சமம்ன்ற இது வரும். அந்த ஆன்மாவோட பார்வையில நம்ம பார்க்க ஆரம்பிக்கும்போது தான். அந்த மாரி ஒவ்வொரு நிலையா நம்ம வர வர நமக்குள்ள என்ன அருள் வந்து எப்படி உங்களுக்கு வரும் அப்படின்னா தான், அந்த விழிப்புணர்வாக தான் வரும். ஞானமாக தான் வரும். அறிவாக தான் வரும். அ அதுதான் சுத்த சிவமாக பார்க்குற விஷயம். அந்த இதையும் குடுக்கறது அடுத்தடுத்த நிலையில இந்த உத்தமர் சிறக்கன்றாங்க இல்லையா? அந்த உத்தமராக இருக்க இங்க நல்லோருன்றாங்க. அந்த நல்லாராக இருக்கிறதுக்கு இருக்க தான் நம்மளால நெறைய அருள வந்து நம்மளால எடுத்துக்க முடியும். நம்ம இங்க வந்ததே அந்த இத நோக்கி தான். நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம் நம்ம இந்த மனித பிறவி எடுத்தது. எடுத்து நம்ம இதெல்லாம் படிச்சுட்டு இருக்கிறதெல்லாம் நமக்கு இறைவன் குடுத்த பெரிய அன்பளிப்பு. அ வ பெரிய விஷயம் நமக்கு. அத வந்து நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்துறோன்றது தான். இப்ப நம்ம நேத்து கூட அ அ இத பத்தி பேசினோம் இல்லையா? அந்த ஈகோன்றது சமமா பார்க்கணும். யாரையும் பெருசாவும் நினைக்க வேணாம், சின்னதாவும் நினைக்க வேணாம் அப்படின்றது. அந்த இடத்துக்கு நம்ம வரணும்னா, அந்த பார்வையில நம்ம பார்க்கணும் இந்த உலகத்த. ஏன் அப்படி அப்ப வந்து நான் யாரையும் அப்ப சரி சின்னவங்களையும் சரிசமமா பார்க்கறது ஓகே. நாம பெரியவங்கள மதிக்க வேண்டாமா? அப்படின்ற ஒரு இது வரும் இல்லையா? நம்ம வந்து ஆன்மான்றதே என்னன்னா, சமம்ன்றக்கப்ப நீங்க உங்கள எந்த அளவுக்கு மதிக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு நீங்க மத்தவங்களையும் மதிக்கணுங்கிறது தான். இது வந்து இங்கேருந்து ஆரம்பிக்கணும். நமக்குள்ள இருந்து. ஏன்னா, நமக்குள்ள மாற்றங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கிறப்ப, நம்மள நம்மள முதல்ல மதிக்கணும். அந்த மதிப்ப மத்தவங்களுக்கும் குடுக்கணும். அப்ப வந்து இங்க எல்லாருமே சமமாக தான் பார்ப்போம் நம்ம. இப்ப இந்த நமக்கு கிடைக்கிற அறிவுரைகளும் எப்படி இருக்கும்னா, சில பேர் மத்தவங்கள எல்லாரையுமே மதிப்பாங்க. ஆனா, அவங்கள விட்டுருவாங்க. அவங்களுக்கு என்ன வேணாலும் ஓகே, ஓகேன்ட்டு போயிட்டே இருப்பாங்க. உள்ள திரும்புறதுக்கே அவங்களுக்கு டைம் குடுத்துக்க மாட்டாங்க. சில பேர் அவங்களுக்கு மட்டுமே இருப்பாங்க. மத்தவங்கள பார்க்க மாட்டாங்க. இப்படி இருக்கும். நமக்கு ஏதோ ஒரு அறிவுரை வருதுன்னா, அது நமக்கானது தானான்றத பார்க்கணும். எல்லா இடத்துலயுமே நமக்கு அறிவுரைகள் வந்துட்டு இருக்கும். திருக்குறள், திருவாசகம் இப்படின்னு நம்மளும் நெறைய பார்க்குறோம் இல்லையா? எல்லாமே வரும். ஆனா நமக்கானது எது?
இப்ப எல்லாருக்கும் நல்லது செய்யணும். இப்ப ஒருத்தவங்க எல்லாருக்கும் நல்லதா செஞ்சுட்டு இருக்காங்க. எல்லாருக்காகவும் தான் ஓடிட்டு இருக்காங்கன்னா, நமக்கு அந்த அறிவுரை வரும்போது நம்ம திரும்ப அதையே தான் பண்ணிட்டு இருப்போம். நமக்கானது எது அப்படின்ட்டு நமக்குள்ள திரும்பணுமே, நம்மள நம்ம மதிக்கணுமே அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட்டு வரணும். அந்த மதிக்கிற விஷயத்த நம்ம எல்லார்ட்டயுமே கொண்டு போணும். அது பெரியவங்களா இருந்தாலும் சரி, சின்னவங்களா இருந்தாலும் சரி, எந்த ஜீவராசிகளா இருந்தாலும் சரி, உங்களுக்கு உங்களுக்கு நீங்க என்ன மதிப்பு குடுக்குறீங்களோ, அதே மதிப்ப எல்லாருக்கும் குடுக்கணும். உங்கள நீங்க நல்லா மதிக்கணும் அப்படிங்கிறது தான் இங்க ஆன்மா சொல்றது. உங்களுக்குள்ள இருக்கிற இறைவன மதிக்கணுங்கிறது தான். அந்த ஈகோவ மதிக்கணுங்கிறது இல்ல. அதுதான் உலகியல்ல இருக்கும்போது உங்களுக்கு முதல் படியா என்னன்னா, உங்க ஈகோவ மதிக்கிறதுன்றது தான் முதல் படியா இருக்கும். அதுக்கப்புறம் தான் உங்களோட ஆன்மா அந்த இது நம்ம அடுத்தடுத்த இதுக்கு சக்கரம் பேலன்ஸ் ஆகி வரும்போது தான், ஓ! நம்ம ஆன்மாவ நம்ம மதிக்கணும். நம்ம ஆன்மாவிலே இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு கத்துக்கிட்டு வர மாரி தான் வருவோம். இப்ப நீங்க உலகியல்ல பார்த்தீங்கன்னா, இப்ப 2 பேர் பேசிக்கிறாங்கன்னா, மோஸ்ட்லி லேடீஸ் பேசிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மோஸ்ட்லி என்ன பேசிப்போம் பேசிப்பாங்க அப்படின்னா, அங்க அவங்க வீட்ல நடக்கிற பிரச்சனை, எங்க வீட்ல நடக்கிற பிரச்சனை. இல்லன்னா ஊருக்குள்ள நடக்கிற பிரச்சனை. காசிப்ஸ் இருக்கும், கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும். ஏதோ ஒரு பிரச்சனைய பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க. ஆம். இப்ப இதே இது ஆம்பளைங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியல பேசுவாங்க. இது சரியில்ல, அது சரியில்லன்றத பேசுவாங்களே தவிர, இதெல்லாம் என்ன ஆகுது, இந்த உலகியல்ல இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஒண்ணு அவங்க ஈகோவ வந்து மேல காமிச்சுக்கிறதுக்காக இருக்கும். நான் வந்து இவ்ளோ பண்ணியிருக்கேன், அவ்ளோ பண்ணியிருக்கேன்னு இருக்கும். இல்லன்னா அவங்களோட அவங்க பிட்டியா காமிச்சுக்கிற மாரி. அதாவது நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு அவங்கள வந்து காமிச்சு இன்னொருத்தவங்களோட அன்பையோ, பரிதாபத்தையோ வாங்குற மாதிரி இருக்கும். பேசுற விஷயங்கள் அதாவது நான் உலகியல்ல நார்மலா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கிறவங்கள சொல்றேன். அம் அதுக்கப்புறம் இப்ப நம்ம அப்படி இல்ல, நீங்க அப்படி இல்லன்னா அத சொல்லல. நம்ம முதல்ல இருந்து நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த உலகம் எப்படி இயங்குதுன்னா, அந்த வைப்ரேஷன்ல தான் நம்மளும் இருப்போம். நம்மளும் இதுல திரும்ப திரும்ப போய் மாட்டிப்போம். நீங்க நீங்க என்னதான் மேல மேல ஏறி வரணும்னாலும், நம்ம இன்னும் உலகியல்ல இருந்து தான் நம்ம இத பார்த்துட்டு இருக்கிறதுனால, இந்த அம் குறை சொல்ற விஷயம், கம்மியா நெனச்சு பார்க்குற விஷயம், இந்த இடத்திலேயே இருப்போம். ஆன்மீகம் ஒண்ணு வந்து தான் உங்கள வந்து கை தூக்குற ஒரே விஷயம் ஆன்மீகம் தான். அது இந்த உலகியல்லேருந்து உங்கள வெளில கொண்டு வந்து உங்களுக்குள்ள இருக்க ஆன்மாவ புரிய வச்சு, ஆன்மாவோட குணம் என்னவோ அதுக்கு தகுந்த மாரி நம்ம இருக்கணுன்றத நமக்கு புரிய வச்சு, அன்புல மட்டும் தான் இதுலருந்து நம்ம வெளிய வர முடியும். அந்த அந்த அன்புங்கிறது விழிப்புணர்வா இருக்கும்போதே அந்த அன்பு தான். அன்பா இருக்கும்போது அந்த விழிப்புணர்வு தான் வரும். ஏன்னா, அது சமமான ஆன்மா வந்து நீங்க என்னவா இருக்கிறீங்களோ, அத தான் நீங்க மத்தவங்கள்ட்ட பார்க்க முடியும். நான் குறையோட அந்த வைப்ரேஷன்ல இருக்கிறேன்னா, நான் குறைய தான் பார்க்க முடியும். இத எப்படி சொல்லலான்னா, நீங்க இப்ப நீங்க ஒரு ஒரு புதுசா ஒருத்தவங்கள பார்க்குறீங்க. அவங்க எப்படி இருப்பாங்கன்னு நீங்க நெனைக்கிறீங்க அப்படின்னா, அதுதான் உங்கள தன்னறிதல் நீங்க அதுலேருந்தே கண்டுபிடிச்சுக்கலாம். நீங்க இன்னொருத்தவங்கள என்னவா நெனைக்கிறீங்க, ரொம்ப ஆராய்ஞ்சு பார்க்காம டக்குன்னு ஒருத்தவங்கள பார்த்தோனே நீங்க எடை போடுறீங்கன்னா, அதுல என்னென்ன குணம் வருதோ, அது உங்களோட குணமா தான் இருக்கும். அ ஒருத்தவங்க ஆணவமா இருக்காங்க, அவங்க ரொம்ப இது அப்படின்னு நீங்க நெனைக்கிறீங்கன்னா, அது உங்கள்ட்ட இருக்க ஒரு 5% ஆணவமாவது இருந்தா தான் அது உங்களுக்கு தெரியவே வரும். ரொம்ப கஞ்சமா இருக்கிறாங்கன்னு நீங்க ஒருத்தவங்கள சொல்றீங்க அப்படின்னா, அந்த கஞ்சத்தனம் உங்கள்ட்ட இருந்தா தான் அந்த இது உங்களுக்கு வரும். ஆராய்ஞ்சு பார்க்காம நீங்க ஒருத்தவங்கள ஜட்ஜ் பண்றீங்கன்னா, அதிலே தெரிஞ்சுக்கலாம் நம்மளோட குணம் எங்க என்னென்ன இருக்கு. நீங்க இன்னொருத்தவங்கள நீங்க எப்படி எடை போடுறீங்கன்றது வந்து, உங்கள நீங்க எடை போடுறது தான். அதாவது எ எ அதனால நம்ம என்ன வைப்ரேஷன்ல நம்ம இருக்கிறோமோ, அது ரொம்ப முக்கியம். அ அந்த அன்பு வைப்ரேஷன்ல இருக்கிறது தான் அந்த அந்த நல்லார் உள்ளத்துக்கு நமக்கு அருளை வாங்கிக்கிற இடம் வந்து அந்த இடம் தான். அந்த ஆன்மான்ற அந்த ஸ்டேஜ்லேருந்து நம்ம பார்க்கறது தான். நமக்குள்ள அந்த மாற்றம் வரணும். நம்ம ஏன்னா இது அ அப்படியே பிரபஞ்ச விதிப்படி எல்லா ரூல்ஸ் படி இறைவன் பண்ணி வச்சுட்டாரு. ஒவ்வொருத்தர்ட்டயும் நம்ம இப்படி வந்து இருக்க முடியாது. நீ நல்ல எனர்ஜில, நல்ல வைப்ரேஷன்ல இருந்தன்னா உனக்கு அது வரும். அப்படிங்கிறது தான். அதனால தான் இப்ப நம்ம இந்த ஆன்மீகத்துல போறவங்க, உங்களுக்குள்ள திரும்பி உங்களுக்குள்ள இருக்கிற இறைவனுக்கு நேரம் குடுக்கணும். இந்த இந்த உலகியல்லே இல்லாம, நமக்குள்ள இருக்கிற இறைவன வந்து நம்ம புடிச்சுக்கணும். அந்த இறைவன் சிந்தனைய அதிகப்படுத்தணும். அதுல இருக்கும்போது, அதுவும் மன அமைதிய அத நம்ம பார்த்தோம் இல்லையா? பக்தின்னு இருக்கிறப்ப அந்த ஈகோ இல்லாத அன்பு அன்பு பக்திங்கிறதும் அன்பு இல்லையா? அந்த நிலையில இருக்கிறது ஒரு ஃப்ரீக்வென்சி. ஆனா உண்மையான அன்பு அந்த பக்திய விட அது ஒரு இடத்துல வைக்காம,
அது உலகம் முழுக்க எப்படி இறைவன் அப்பாலுக்கு அப்பாலாய் பறந்து விரிந்து இருக்கிறாரோ அந்த அளவுக்கு பறந்து இருக்குன்னா அந்த அன்பு உள்ள வரணும். அப்ப அந்த தனிமை உங்களுக்கு இறைவன் குடுக்குற விஷயம் எல்லாமே நமக்கு நல்லதுக்கு தான் குடுப்பாரு. தனிமைய குடுப்பாரு. ஆனா நம்ம அந்த தனிமைய வந்து பெரிய கஷ்டம்னு நெனச்சுட்டு அதுலருந்து எப்படி வெளில ஓடுறது, எங்க போய் யார்ட்ட பேசுறது? ஏன்னா அந்த மனம் பேசிக்கிட்டே இருக்கிறத யார்ட்டயாவது சொல்லிரணும். அந்த இதுலயே நம்ம யாரையாவது தேடுவோம். இங்க வந்து ம் உண்மையான ஒரு விஷயம் இங்க இருக்காது. அத எப்படி சொல்றதுன்னு தெரியல. அம் என்ன சொல்ல வரேன்னா, அந்த தனிமை உங்களுக்கு என்ன இறைவன் குடுக்குறாரோ, அவர் நெருப்புல போட்டாலும் சரி, உங்கள செதுக்குறதுக்காக செஞ்சாலும் சரி, அது தனிமையாக இருக்கலாம், கவலையாக இருக்கலாம், கஷ்டமாக இருக்கலாம். அத ஃபேஸ் பண்ணணும். அத ஃபேஸ் பண்ணி நம்ம வந்து அந்த இறைவன புடிச்சுக்கிட்டே நம்ம ஃபேஸ் பண்ணா எத வேணாலும் பண்ணலாம். அவ்ளோ பலம் நமக்குள்ள இருக்கு. நமக்குள்ள இருக்கிற இறைவன் அவ்ளோ பலம் குடுப்பாரு. நம்ம இங்க மனிதர்கள நம்பியே இருக்கிறோம். அவங்களே கஷ்டத்துல தான் இருக்காங்க. எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் அந்த மனம்னு ஒண்ணு இருக்கு. வினைகள்னு இருக்கு. அந்த பிரச்சனைகள ஓடிட்டு இருக்காங்க. "நீ எனக்கு இத செஞ்சியா? நான் உனக்கு இத செஞ்சேனா? நீ இப்படியா? நான் அப்படியான்னு" நம்ம தேவையில்லாம அந்த குப்பைகளையே கிளறிக்கிட்டே இருக்கோம். அப்ப அந்த அருள நம்மளால வாங்க முடியாது. ஏன்னா நம்மளோட வைப்ரேஷன் வந்து ரொம்ப லோவா இருக்கும். ரொம்ப அந்த கீழ்த்தரமான இடத்துல இருக்கும்போது, இறைவன் அருள நமக்கு வாங்குறதுக்கு தகுதி இல்லாத நிலையில இருக்கும். எல்லாருமே இங்க கஷ்டப்படுறாங்க தான். நம்மள மாரி தான். அவங்கள்ட்ட போய் இத எதிர்பார்த்து, அத எதிர்பார்த்து ரொம்ப அ அ டைம் வேஸ்ட் பண்ணாம, நம்ம வந்திருக்கிற பிறவி அவ்ளோ கொஞ்ச நாள் தான். இன்னும் நம்ம இதுவே பாதி கடந்துட்டோம். இன்னும் இருக்கிறது கொஞ்ச நாள் தான். திரும்பவும் குப்பையிலே போயி மனிதர்களோடையே நம்ம வந்து போராடிக்கிட்டு, அவங்க என்ன பாராட்டணும், இவங்க என்ன நல்லா நினைக்கணும், இவங்களுக்காக தான் நான் செய்யணும், நான் இவ்ளோ செஞ்சேன், நீ எனக்கு என்ன செஞ்ச? இந்த மாதிரி அந்த இதுலயே திரும்ப திரும்ப கஷ்டப்படாம ஏன்னா மக்கள் எல்லாருமே இங்க அறியாமையில இருந்து எல்லாருமே கஷ்டப்பட்டு அவங்க மனத வெல்றதுக்கு தான் போராடிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம வந்து இங்க இதுலயே இந்த குப்பையிலே தேடாம நமக்குள்ள இருக்கிற பொக்கிஷமாக குடுத்திருக்கிற இறைவன் நமக்குள்ள இருக்கிற அந்த அன்புன்னு ஒரு விஷயம் இருக்கு. ஆன்மான்னு ஒரு விஷயம் இருக்கு. அதுக்கு அந்த நல்ல உள்ளத்துல இருந்து தான் நம்ம போக முடியும். அந்த அன்புல அந்த அந்த ஃப்ரீக்வென்சில இருக்கும்போது, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத அமைதியான, ரொம்ப சக்தி வாய்ந்த இடம். அந்த இடத்துல இருக்கும்போது நம்ம அததான் இருப்போம். நம்ம என்னவா இருக்கிறோமோ, அததான் நம்ம இருப்போம். பயத்துல இருந்தோம்னா, பயப்படுற விஷயங்களா நமக்கு வரும். கோவத்திலே இருக்கிறோம்னா, கோவப்படுற விஷயங்களுக்கான சிச்சுவேஷனா நமக்கு வரும். என்னவா இருக்கிறோமோ, அதுதான் நமக்கு கிடைக்கிறது. அப்ப நம்மளோட வைப்ரேஷன எந்த அளவுக்கு நல்லதா வச்சுக்கணும், இறைவனுக்கு இணையான ஒரு வைப்ரேஷன்ல நம்ம வச்சுக்கணும், அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு வழி இந்த உலகியல்ல என்ன இருக்கு? நம்ம வந்து குடும்பத்தில தான் இருக்கோம், நான் எங்கேயும் போ முடியாது அப்படின்னா, நமக்குள்ள திரும்புறது தான். இல்ல இறைவன் பக்கம் திரும்புறது தான். அது அவ்ளோ சக்தி வாய்ந்த இடம், அன்பு நிறைந்த இடம், கருணை நிறைந்த இடம். அந்த ஃப்ரீக்வென்சில நம்ம இருக்கும்போது, அந்த இறைவன் அருள் மிக்கதாக தான் இருக்கும். அது நம்மள அடுத்த நிலைக்கு கூட்டு போகும். அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். இதுல இந்த பாடல பார்க்கும்போது புரியிற விஷயங்கள். அனைவருக்கும் நன்றி. வாங்க விந்தியாம்மா. வணக்கம் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1576வது பாடல். சத்குரு சதாசிவம். திருமந்திரம். எல்லா உலகிற்கும் அப்பாலோன் இப்பாலாய், நல்லார் உள்ளத்து மிக்கருள் நல்கலால், எல்லாரும் உய்யக் கொண்டு இங்கே அளித்தலால், சொல்லார்ந்த நற்குரு சுத்த சிவமே. அருமையான திருமந்திரம். இறைவன் எல்லா உலகங்களுக்கு அப்பாலும் அவை கடந்தும் இருப்பவன். இப்பால் இவ்வுலகில் இருக்கிற நல்லவர்கள் உள்ளத்தில் நிறைந்திருந்து நல்லருள் புரிகிறான். இம்மண்ணுலக மக்கள் கடைத்தேற அருள் புரிந்த வண்ணம் இருக்கிறான். இப்படிப்பட்ட பரம்பொருள் பிரணவ வடிவான சிவனே ஞான குருவாகும். உய்ய பிழைக்க சொல் பிரணவம். கழக வெளியீட்டில் 36 தத்துவங்களுக்கு உட்பட்ட உலகங்கள் அனைத்திற்கும்
அப்பாற்பட்ட சிவன், இவ்வுலகத்து தென்னாடுடைய சிவனேயாய் திகழ்கின்றனன். அவன் நல்லாராகிய சிவஞானிகள் உள்ளத்து மிக்க அருள் செய்தல் போல் ஏனையாருக்கும் செய்தற் பொருட்டு புறத்தே தம் முதல் குருவுமாய் தோன்றி அருள்வன். அதனால் எல்லாரையும் இப்பிறப்பு ஒன்றிலேயே உய்ய கொண்டு அருள்வன். அதனால் புகழமைந்த நற்குரு இயற்கை சிவனே, சுத்தம் இயற்கை, எல்லா உலகிற்கும் அப்பாலோன், அண்டங்கள் எல்லாம் கடந்த அமலன், இப்பாலாய் குரு வடிவாய் இங்கு வந்து உய்ய கொண்டு ஈடேறும்படி. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா, அருமைம்மா. வாங்க கீர்த்திகாம்மா, வணக்கம் அம்மா. வணக்கம். அனைவருக்கும் நீங்க காலை வணக்கம். இன்றைய மந்திரம் என்னுடைய தெளிவுக்காக நான் ஒரு முறை வாசிச்சுக்கிறேன். லைனையா, கௌரிமா, இந்தியாமா எல்லாருமே சொல்லியாச்சு. நம்ம ஒரு சில பகுதிகள் மாத்திரம் பார்த்தா போதும். எல்லா உலகிற்கும் அப்பாலோன், இப்பாலாய் நல்லோர் உள்ளத்து மிக்கருள் நல்கலால் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் எல்லாரும் உய்கொண்டு இங்கே அளித்தலார் சொல்லார்ந்த நற்குரு சுத்த சிவமே அப்படின்னு சொல்றாரு. எல்லா உலகிற்கும் அப்போலான் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்னது அப்படின்னா, நம்ம என்னமோ இந்த இந்த அண்டத்துல மாத்திரம்தான் அவரு நிறைந்திருக்கிறாருன்னு நம்ம நினைக்க கூடாது. அண்ட கோஷங்கள் முழுவதும் நிறைந்திருக்கக்கூடிய, எல்லாவற்றிற்கும் அப்பாலாய் இருக்கக்கூடியவன். அப்படின்னா நமக்கு ஒரு குணம் இருக்கு. என்ன அப்படின்னா, நான் சொல்லி வச்சுட்டாங்க, உன் நண்பனை சொல் உன்னை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி வச்சுட்டாங்கல்ல. அதனால நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா, நம்ம மாதிரியே நம்ம நினைக்கிறதுனால, நமக்குள்ள இருக்கிறதுனால, நாம் உணர்வதனால் அவன் அத்தகைய உணர்தலை தரக்கூடிய இடத்துலதான் அவன் இருக்கான், நமக்கும் இணையானவன் அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப தெளிவா இருக்கிறார். ஏன்னா இது நம்ம இந்த மாயை அஜ்ஞானம் சூழ்ந்த இந்த மனதினுடைய ஒரு பாவம் எப்படி இருக்கு அப்படின்னா அப்படிதான் இருக்கு. எப்படி இருக்கு? எனக்கு இணையா இருக்காங்க, எனக்கு பக்கத்து சேர்ல தான் உட்காந்துருக்காங்க, இப்ப நானும் அவனும் ஒண்ணுதான் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துடக்கூடாது இல்லையா? அதனாலதான் சொல்றாரு, எல்லா உலகிற்கும் அப்பாலான், அப்பாலோன் அப்படின்றார். அப்பாலோன் அப்படின்னா எல்லா உலகத்திற்கும் மேலாக. என்ன உலகம் அப்படின்னா அதை பார்க்கறதுக்கு அதனுடைய விஸ்தீரணம் ரொம்ப இது. அதனால்தான் அப்பாலை கப்பாலானாகிய பெருமான் எல்லாவற்றிலும் கடந்திருக்கக்கூடியது அப்படின்னு அந்த அண்டகோஷ விளக்கம் நம்ம இதுல சொல்லியிருப்பார். நம்ம திருவாசகத்துல இந்த திருவண்ட பகுதியில ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு, எப்படி விரிந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம திருவண்ட பகுதியை எடுத்து பார்த்தா அதுல இந்த விளக்கம் ரொம்ப அழகா இருக்கும். அண்டகோஷம் எப்படி விரிந்து இருக்கிறது அப்படிங்கிறத அழகா சொல்லியிருப்பாரு. கந்தபுராணத்திலயும் சொல்லியிருப்பாரு, எப்படி இந்த அண்டகோஷம் எங்கன்னா விளங்குகிறது அப்படின்னு கந்தபுராணத்திலயும் இருக்கும். அப்ப இந்த அப்பேற்பட்ட அதெல்லாம் பார்க்கும்போது இந்த நம்ம வாழற இந்த பூமி ஒரு துகள் மாதிரி. ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்றேன். இந்த சூரியனை நம்ம சூரியனுடைய கதிர்கள் மாதிரி, அதுல இருந்து வரக்கூடிய அந்த சின்ன சின்ன அணு மாதிரி அத்தனை கோடி உலகம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. அந்த அண்டம் அவ்வளவு பெருசு. அப்ப என்ன நடக்குது? நம்ம என்ன பண்றோம்? அதை ஒரு சின்னதா ஒரு கண்ணாடியை காமிச்சு ரூமுக்குள்ள அந்த வெளிச்சத்தை உள்ள கொண்டு வரும். இல்லைன்னா ஒரு சின்னதா ஒரு ஜன்னலை வச்சு அந்த ஜன்னலை திறந்து வைக்கிறதன் மூலமா அந்த சூரியனுடைய வெளிச்சம் உள்ள அந்த நிழல் கீழே படிகிறது. அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்? சூரியனை பிடிச்சிட்டோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி இல்ல. அது பிடிக்கவே முடியாது. அதனுடைய ஒரு பகுதியை, அதனுடைய ஒரு தன்மையை நாம் பற்றி கொள்கிறோம். அப்படி இருக்கக்கூடியவன் இறைவன் அப்படின்னா அவருடைய அந்த 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 விரிந்த ஒரு தன்மைய இந்த இடத்துல சொல்றாரு. இப்பாலாய் நல்லோர் உள்ளத்து மிக்கருள் நல்கலால் அப்படின்ற. அப்போ அப்படி இருக்கிறவன் அப்ப இங்க இல்லையா? அப்போ நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னாக்க, இங்கே இப்பாலாய், இங்கே நல்லோர் உள்ளத்து மிக்கருள் நல்கலால் அப்படின்றார். அப்போ அவன் எல்லாரோட அப்படின்னா
எல்லாருக்குள்ளயும் இல்லையா, நல்ல ஒரு உள்ளத்துக்குள்ள மாத்திரம் தான் இருக்கானா அப்படின்னு கேட்டா இல்ல எல்லாருக்குள்ளயும் இருக்கான். அதான் சொல்றாரு, எல்லோரும் உய்கண்டிங்கே அழித்தலால் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராஜிகளுக்குள்ளும் அவன் தான் இருக்கிறான். அப்ப ஏதோ நல்லவங்க மாத்திரம்தான் நம்ம வணங்கணும்னு இல்ல, எல்லாரும் சத்குரு. அவ்வளவுதான். இந்த உலகத்துல அவங்கவுங்க கடனை தீர்க்கறதுக்கு வந்திருக்காங்க. யாரும் பெரியவன் இல்லை, யாரும் சிறியவனும் இல்லை. அதனாலதான் சொல்றாரு, எல்லோரும் உய்கொண்டு எங்கே அழித்தலால். அவருக்கு எல்லாருக்கும் கொடுக்குறான், நல்லோருக்கும் கொடுக்குறான், நல்லோருக்கும் கொடுக்குறான். அப்போ அப்பேற்பட்டவனை நல்லோருள். ஆனா அவனை எங்க புரிஞ்சுக்க முடியும் நம்மளால அப்படின்னா, நல்லோர் உள்ளத்து மிக்கருள் நல்கலால். அப்ப நமக்கு இது நம்மளுடைய போதாமை. எப்போ நமக்கு இந்த நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், லட்டுன்னா டக்குன்னு வாயில இனிப்பு பற்றுரும், நமக்கு தெரிஞ்சிடும். அந்த லட்டுவோட இனிப்பு சுவை நமக்கு தெரிந்து விடும். ஆனா நீங்க அதே நார்மலா தக்காளி பழத்தை சாப்பிட்டு பாருங்க, இல்ல ஒரு கேரட்டை சாப்பிட்டு பாருங்க, இல்ல ஒரு பாவக்காயே சாப்பிட்டு பாருங்க, அதுல இருக்கக்கூடிய அந்த இனிப்பு சுவை நமக்கு தெரியாது. எப்ப தெரியும்? மொத்தமா நாக்க இனிப்பு இல்லாத கட்டி போட்டுட்டு ஒரு 40 நாளைக்கு அப்புறம் நீங்க வாயில என்ன வச்சாலும் அந்த நாக்குல இருக்கக்கூடிய அந்த சுவை நரம்புகள் அந்த என்ன சாப்பிடுறோமோ அதுல இருக்கிற இனிப்பை தேடி எடுத்துக்கொள்ளும். அது நேரடியான அந்த இனிப்பு சுவை சேராட்டா கூட. அப்ப இதுல என்ன தப்பு? எப்பவுமே அந்த தக்காளியில இனிப்பு இருந்தது, எப்பவுமே அந்த கேரட்ல இனிப்பு இருந்தது, எப்பவுமே அந்த பாவக்காயில இனிப்பு இருந்தது. ஆனா நமக்கு தெரியல. அங்கதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு எப்பதான் தெரியுது? அந்த நாக்க 40 நாள் இனிப்பு இல்லாம கட்டி போடும் போதுதான் நமக்கு அது புரியுது. அப்ப அந்த மாதிரி எல்லோருக்குள்ளும் இருக்கிறான். அதனாலதான் சொல்றாரு, எல்லோரும் கொண்டிங்கே அழித்தலான். எல்லோரும் உயரத்துக்காக தான் வந்திருக்காங்க. அப்ப ஏன் அவன் தப்பு பண்றான்? அப்பதான் அவன் வினை கழியும். இல்லைன்னா அவன் தப்பு பண்ணலன்னா அவன் வினை கழியாது. அப்ப அதனோட ஆஃப்டர் எஃபெக்ட் எங்க இருக்கு? அதனோட இம்பாக்ட் எங்க இருக்கு? உன் லைஃப்ல இருக்கு. ஏன்னா நீ கண் கொண்டு பாக்குற, நீ பாக்கணுங்கிறது உன்னோட வினை. அப்ப அந்த வினை கழியணும். நம்ம ஒரு ஆக்சிடென்ட பாக்குறோம், இல்லைன்னா ஒரு சண்டைய பார்க்கிறோம், இல்ல இன்னொருத்தர் துன்புறுத்துறத பார்க்கிறோம். அப்ப என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம வினை இந்த இடத்துல நம்ம மனம் கஷ்டப்படணும்னு ஒரு வினை இருக்கு. அப்ப அந்த வினையை கழிப்பதற்காக அந்த நிகழ்வு நிகழ்கிறது. இப்படிதான் நம்ம பார்க்க வேண்டி இருக்கு. அப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் அப்ப எல்லாருக்குள்ளயும் அவன் தான் இருக்கான். எல்லோரும் கொண்டிங்கே அழித்தலால் நல்லோர் உள்ளத்து மிக்கருள்ளல்களால் நாம புரிஞ்சுக்கிறோம் இப்பாலா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த இடத்துல நம்ம இன்னும் ரொம்ப சர்வீஸ் லெவல்ல தான் இருக்கோம். அந்த நல்லதுல இருக்கக்கூடிய அந்த நேரடியா இனிப்பு சேர்ந்த அந்த லட்டுல மாத்திரம்தான் நமக்கு இனிப்பு தெரியுது. நமக்கு இன்னும் அந்த கேரட்லயோ தக்காளிலயோ பாவக்காயிலயோ இருக்கிற இனிப்பு தெரியல அப்படின்னா நீ இன்னும் மாறல. அப்போ நீ மாறாத பொழுது உன்னால் அந்த இறைவனுடைய முழுமையான தன்மையை உன்னால் புரிந்து கொள்ள முடியாது. ஆனா அவன் எங்க இருக்கான் அப்படின்னாக்கா, சொல்லார்ந்த நற்குரு சுத்த சிவமே அப்படின்றார். அது என்ன சொல்லார்ந்த நற்குரு? அது என்ன சொல் அந்த இடத்துல அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். அதுதான் பிரணவம் அப்படின்னு சொல்றாங்க, நாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாதமயமாக இருக்கக்கூடிய இறைவன் அப்படிங்கிறத சொல்றதுக்குதான் இந்த மொத்த மந்திரத்திலையும் அவர் ஒரு இத சொல்றாரு. நம்ம மனசு பத்தி பேசல இந்த இடத்துல, நம்முடைய உடல் பத்தி பேசல, நம்முடைய பிறப்பு பத்தி பேசல. என்ன சொல்றாரு? அந்த அண்டகோசத்தில் விளங்கக்கூடிய இறைவன் இங்கே உனக்கு உள்ளே நல்லோர் உள்ளத்திலும் இருக்கான், எல்லோர் உள்ளத்திலும் இருக்கான். அவனை நீ எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க, நீ நாதமயமாக இருக்கக்கூடிய அவனை நாதமாக புரிந்துகொள் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த நாதத்தை பத்தி பழைய 5 ஐந்திரங்கள்லயும் அவர் சொல்லியிருப்பாரு, 5 தந்திரங்கள்லயும் அவர் சொல்லியிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாரு? பிரணவம்னு நேரடியா சொல்லியிருப்பாரு, இல்லைன்னா நாதமயமானவன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா இந்த இடத்துல என்ன சொல்றாரு பாருங்க, சொல்லார்ந்த நற்குரு சுத்த சிவமே அப்படின்றாரு. அப்ப சொல் அப்படின்னு சொல்லும் பொழுது அது எங்கிருந்து வருகிறது? நமக்குள்ள இருந்து வர்றது இல்ல, இன்னொருத்தர்கிட்ட இருந்து வர்றது.
இல்லைங்களா? அப்போ அதை சொல்லுவது யாரு? ஆர்ந்த சுத்த சிவமே, நற்குரு சுத்த சிவமே. அப்ப நமக்குள்ளே இருந்து எழும்புகின்ற அந்த நாதத்தை கவனி. அந்த நாதத்தில் இருந்து விளங்குகின்றவன் அந்த இறைவன். அதை நீ ஐயா ஒரு அடையாளத்துக்காக சொல்றாரு. என்ன சொல்றாரு? நல்லோர் உள்ளத்து மிக்கருள்ளங்களால். நீ யாரையாவது பார்த்தா ஒரு நல்ல தன்மைய உணர்றியா? அது நீ உள்ள உன்னால உணர முடியும். அவன்தான் எல்லோருள்ளும் இருக்கிறான். அப்ப யார பார்த்தாலும் நீ உணரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் சொல்லி கொடுக்குறாரு நமக்கு இந்த இடத்துல. இது ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இதுக்கு நம்ம அந்த சொல்லார்ந்த அப்படிங்கிற ஒரு வார்த்தையில இருக்கக்கூடிய அந்த நாதத்தினுடைய தன்மைய நமக்கு புரியணும். அது அடுத்த மந்திரத்துல ரொம்ப அழகா நமக்கு சொல்லி கொடுப்பாரு. அந்த நாதத்தினுடைய தன்மையை நாம் எங்கனம் புரிந்து கொள்வது அப்படிங்கிறதுக்கு ரொம்ப அழகா சொல்லுவாரு. அதனால இந்த இடத்துல அந்த சொல்லார்ந்த அப்படிங்கிற ஒரு வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை இந்த மந்திரத்துல. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி சொல்லார்ந்த விஷயத்தை நமக்கு சொல்லக்கூடியவர்கள் நற்குரு, சர்க்குருன்னு முன்னாடி பார்த்தோம். இப்ப நற்குரு அப்படின்னு சொல்றாரு. இத ஒழிவில் ஒடுக்கம்ல இந்த நற்குரு அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கே ஒழிவில் ஒடுக்கம்ல அவ்வளோ விளக்கம் கொடுத்திருப்பாரு கண்ணுடை வள்ளலார். அதனால இது இது இந்த மந்திரங்கள் எல்லாமே நான் சொன்ன மாதிரி இந்த 6ஆம் தந்திரத்துல ஆரம்பத்துல இருக்கக்கூடிய அந்த சிவகுரு தரிசனமா இந்த பகுதியில வரக்கூடிய அத்தனை மந்திரமும் ரொம்ப 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 முக்கியமான மந்திரம். நம்ம அடுத்தடுத்த லெவல்ல நமக்கு புரிய வேண்டிய ஒரு மந்திரம். அதை அங்கனமே புரிந்து கொள்ளத்தக்க ஒரு பேரொருளை இறைவன் தர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. மிக்க நன்றிங்கம்மா. ரொம்ப ஆழமான பார்வை. மிக்க நன்றிங்கம்மா. வேற யாரும் எதுவும் சொல்றீங்களா? கருத்து கவியரசு ஐயா, இப்பதான் பார்க்கணும். வாங்க ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா மியூட்ல இருக்கு. மன்னிக்கணும், நான் மைக் ஆஃப் பண்ணிருந்தேன். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா எல்லாம் விளக்கம் சொல்லிட்டீங்க. இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறதுக்கு இருக்குன்னு தெரியல. என்னுடைய புரிதல் இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் இது நம்மளுடைய இந்த மனித பிறவியே ஒரு அதாவது 7 டைமென்ஷன் ஆஃப் டென்சிட்டின்னு சொல்லுவாங்க. இது வெஸ்டர்ன் கான்செப்ட் படி 7 டென்சிட்டி அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. நம்ம படைக்கிறதே இந்த இறை அனுபவம் பெறுவதற்காக தான் மனித பிறவி நமக்கு கொடுக்கப்படுது. அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படிங்கிறது அவையோட அதுலேயே அந்த பாடல்லையே நமக்கு எதுக்காக இது நம்ம பிறவி எடுக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி எடுக்கக்கூடிய இந்த பிறவியில் எல்லாரும் ஒரே மனநிலையில் இருக்காங்களா, எல்லாரும் ஒரே அளவிலான புரிதலில் இருக்காங்களா அப்படின்னா கிடையாது. ஏன்னா இது அந்த என்ன பிளஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ் இங்கிலீஷில் சொல்லுவாங்க. நமக்கு ஒரு பிராப்தம் கொடுக்கப்படுதுன்னா அது கூடவே சில தொந்தரவுகளும் வரும் அப்படிங்கிறது தான் அது பொருள். ஸோ நமக்கு கிடைக்க அந்த உயர்ந்த அறிவு, 6ஆம் அறிவு அப்படிங்கிறத வச்சு நம்ம எதுக்காக படைக்கப்பட்டோமோ அந்த புரிதல், அந்த கான்சியஸ்னஸில் இல்லாமல் நம்ம அதுலேருந்து பிரிஞ்சு வெவ்வேறு இதில் நம்ம நாடி போயிடுறோம். பொருள் உலகத்தை நாடி போயிடுறோம். ஸோ 7 உலகம் இருக்குங்கிறத முன்னாடி நம்ம திருக்குறளையும் வள்ளுவர் சொல்லியிருப்பார். இன்னும் நிறைய பாடல்களையும் நம்ம பார்க்கலாம். இது மாதிரி எல்லா உலகத்துலேயும் அப்பாற்பட்டவன் இறைவன். அது சிவம்னு எடுத்துக்கலாம், இல்லை அந்தந்த மதத்தை சார்ந்தவங்க, அந்த இறை நம்பிக்கை இருக்கவங்க அதை இது பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட அந்த இறைவன் நல்லவன் கெட்டவன் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் இவங்களுக்கு இந்த அளவு தான் புரிதல் இருக்குது, இந்த அளவு தான் புரிதல் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி எல்லாருக்குமான ஒரு அருள் தான் அவர் ஒரே மாதிரியான அருள் தான் கொடுக்குறார். ஆனால் என்ன ஆகுதுன்னா, நம்ம இப்போ என்னுடைய புரிதல் என்னவோ அந்த அளவுக்கு தான் என்னுடைய வாழ்க்கை நிலை இருக்கும்.
ஆன்மீகத்தில் எடுத்துக்கிட்டாலும் என்னுடைய புரிதல் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு பயணம் தான் இருக்கும். சிலர் வந்து ரொம்ப பக்தி மார்க்கத்தில் செயல்படுவாங்க, சிலர் வந்து கர்ம மார்க்கத்தில் ரொம்ப நாட்டமாக இருப்பாங்க, சிலர் வந்து ஞான மார்க்கத்தில் வந்து நாட்டமாக இருப்பாங்க. ஸோ அந்தந்த நபர்களுடைய திறனை பொறுத்து. அப்போ இங்கே இந்த கான்சியஸ்னஸ் என்ன இருக்கோ அதுதான் நம்மளுடைய அடுத்த கட்ட இதை வந்து முடிவு பண்ணுது. அப்போது இங்கே சொல்ல வர்றது வந்து இந்த எல்லா உலகத்துக்கும் தாண்டி இருக்கக்கூடிய இறைவன் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரியான அருளை தான் வந்து கொடுக்குறாரு. ஆனால் அப்படி எதுக்காக அது கொடுக்குறாரு? அடுத்த நிலையை அடையிறதுக்கு, இறை அனுபவத்தை அடைஞ்சி அடுத்த நிலையை அடையிறதுக்கு இறைவனுடைய அதை உருவான இடத்திலேயே ஒடுங்குவது, அதுக்கான ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த அருளை கொடுக்குறாரு. அதை வந்து நம்ம உணர்ந்து குரு வழிகாட்டக்கூடிய வழிகளில் நம்ம வந்து போனோம் அப்படின்னா இந்த நிலையை அடையலாம், முக்தி அடையலாம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த ஆறாம் தந்திரமே அதுக்கு தான். ஸோ அதில் இந்த ஒரு பாடலும் வந்து திரும்ப அதை வலியுறுத்துறதா எனக்கு புரியுது. இதான் நான் பகிர்ந்துக்க விரும்பினேன். வாய்ப்புக்கு நன்றிங்க. மிக்க நன்றிங்க ஐயா. அருமையா இருக்கு நீங்க பேசுறது. ரொம்ப அழகா எளிமையா புரியுற மாதிரி இருக்கு. மிக்க நன்றிங்க ஐயா. நிறைய பேருக்கு பயனுள்ளதா இருக்கும். நன்றிங்க ஐயா. வேற யாரும் எதுவும் சொல்றீங்களா? கருத்து, கேள்வி? நிறைவு செஞ்சுக்கலாங்களா? அனைவருக்கும் நன்றி. இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். தளம் நிறைவு பெறுகிறது. திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். அனைவருக்கும் நன்றி. ஓம் நம சிவாய.